தளபதி விஜய் அவருடைய அரசியல் வருகைக்காக பல மக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் இன்னைக்கு காலையில தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியினுடைய பெயரையும் தளபதி விஜய் அவர்கள் அறிவித்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய கட்சியுடைய கொள்கை எல்லாரும் சமம் அப்படின்றது தான் எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்ற மாதிரியும் அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் ரசிகர்களும் பல இடங்களில் தளபதி விஜய் அவருடைய இந்த அரசியல் வருகையை தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் விஜய் அவர்கள் இந்த ஒரு அரசியல் அறிவிப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ கோட் படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால செம்ம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் அந்த ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. தளபதின்னு அந்த ஒரு இடத்துல தளபதி விஜய் அவர்களை பார்த்த அந்த ஒரு மொமெண்ட்டை எல்லாருமே சந்தோஷமா அந்த இடத்துல ரசிகர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் இப்போ கோட் படத்திற்கு பிறகு அவர் கமிட் ஆகி இருக்கக்கூடிய படங்களுடைய ஷூட்டிங்ல பினிஷ் பண்ண பிறகு இதற்கப்புறம் திரைப்படங்களில் நடிக்க போவதில்லை, முழு வீழ்ச்சியாக அரசியல்ல இறங்க போவதாகவும் அப்படி ரசிகர்களுக்காக தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு செய்தி ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பக்கம் சோகத்தை ஏற்படுத்தினாலும் மற்றொரு பக்கம் அவருடைய அரசியல் வருகை சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு பல ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றங்க.